வணக்கம். கிருஷ்ணதேவராயர் ஒரு சிறந்த ராஜா நமக்கு தெரியும். அவரு ஒரு குதிரை வச்சிருந்தார். அந்த குதிரையில தான் அவரு நகர்வலம் போவார். அந்த குதிரை பச்சை கலர் பட்டு ட்ரெஸ் போட்டு, வெள்ளியில கவசம் போட்டு, தங்கத்துல லகான் போட்டு அந்த குதிரையில அந்த ராஜா ஏறி போனாருன்னா அதை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் நிற்கும். அந்த கம்பீரமான குதிரையில இந்த ராஜா போற அழகே தனி. அதுக்காக அங்க ஒரு கூட்டம் நின்று அவரை பார்த்து ரசிக்கும். அந்த குதிரைக்கு திடீர்னு ஒரு நாளைக்கு உடம்பு சரியில்லாம போச்சு. ஒரு 2 நாள் அது சாப்பிடல, எதுவும் பண்ணல, சிக்கா இருந்தது. ராஜா அந்த அரண்மனை வைத்தியர்கள்லாம் வந்து எவ்வளவோ அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனாலும் அந்த குதிரை பொழைக்கல, இறந்து போச்சு. ராஜாவுக்கு ஒரே துக்கம், மனசு தாங்கல. ஐயோ, இந்த குதிரை போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு, துக்கப்படுறாரு, வேதனைப்படுறாரு. கிருஷ்ணதேவராயரோட அரண்மனையில அப்பாஜி அப்படின்னு ஒரு மந்திரி இருந்தார். அவரு ராஜாவை ஆறுதல் படுத்துறாரு. ராஜா வருத்தப்படாதீங்க, பிறப்புன்னு ஒன்று இருந்தா இறப்புன்னு ஒன்று இருக்கும், அதை நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எவ்வளவோ எஃபர்ட் போட்டோம், ஆனாலும் அந்த குதிரையோட ஆயுள் முடிஞ்சிருச்சு, நம்மளால அதை காப்பாற்ற முடியல. அதுக்காக நீங்க வருத்தப்பட்டு உங்களோட ஹெல்த்தை கெடுத்துக்காதீங்க. அரபு நாட்டு குதிரைகள் கப்பல் மூலமா விசாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். ஒரு நல்ல குதிரையா பார்த்து நான் போய் அங்கேருந்து வாங்கிட்டு வரேன். நான் விசாகப்பட்டினம் போறேன் உங்களுக்காக. அங்க வந்திருக்கிற குதிரையில ஒரு நல்ல அரபு குதிரையா பார்த்து நான் வாங்கிட்டு வரேன், நீங்க வருத்தப்படாதீங்க அப்படின்னெல்லாம் சொல்லி ஆறுதல் படுத்திட்டு விசாகப்பட்டினம் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுறாரு. ராஜா ஒரு 5000 பொற்காசுகள் கொடுக்கறாரு குதிரை வாங்குறதுக்கு. சரி, குதிரையை கூட்டிட்டு வர்றதுக்கு நமக்கு சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க அரண்மனையில இருக்கிற முத்தப்பான்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு போறாரு. வாங்க அப்படின்னு சொல்லி போறாங்க. 2 பேரும் போறாங்க. போய் குதிரையை பாக்குறாங்க. இவர் எதிர்பார்த்ததை விட, அப்பாஜி நினைச்சிட்டு போனதை விட ஒரு அருமையான குதிரை ஒன்று கிடைச்சிது. அந்த குதிரையை வாங்கியாச்சு. வாங்கிட்டு இப்ப விஜயநகரம் திரும்பி வராங்க. வரும்பொழுது ஒரு ஊர்ல ஒரு சத்திரத்துல நைட்டு தங்கிட்டு காலையில பயணத்தை தொடரலாம் அப்படின்னு போய் கேக்குறாங்க. அந்த சத்திரத்தோட காவல்காரன் சொல்றான், ஓகே, தாராளமா நீங்க தங்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா இங்க கொஞ்சம் திருட்டு பயம் ஜாஸ்தி. நீங்க 2 பேர் இருக்கீங்க, குதிரையா ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க, மற்றபடி வேற எதுவும் கிடையாது, ஏன்னா உங்கள்கிட்ட வேற எதுவும் இல்லை, அதனால நீங்க குதிரையை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. 2 பேரும் சரின்னு சொல்றாங்க. சத்திரத்துல டின்னர் சாப்பிடுறாங்க. சாப்பிட்டுட்டு அப்பாஜி சொல்றாரு அந்த முத்துப்பாட்ட, எனக்கு வயசாயிடுச்சு இல்லையா, சாப்பிட்டதும் கொஞ்சம் நான் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும், அதனால நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேன், நீ தூங்கக்கூடாது, முழிச்சுட்டு இருக்கணும். நான் நடுவில் பரண்டு படுக்கும் பொழுது, முழிப்பு வரும் பொழுது நான் உன்னை முழிச்சிட்டு இருக்கியான்னு கேட்குறேன், குரல் கொடுக்குறேன், நீ எனக்கு பதில் சொல்லு. ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் தூங்கி எழுந்திரிச்ச உடனே நீ படுத்து தூங்கு, நான் முழிச்சிட்டு இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டாரு. பப்பாஜி கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறாரு. தூங்கிட்டு நடுவில் முழிச்சு பார்த்து, என்ன முத்தப்பா என்ன யோசிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் முழிச்சுட்டு தான் இருக்கேன், இந்த வானத்துல நிலா இருக்கு, இவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கு, எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம இதெல்லாம் எப்படி விழாம மேலேயே இருக்குன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. நல்லது, இன்னும் கொஞ்ச நேரம் அதையே பார்த்து யோசி, உனக்கு தூக்கம் வராது அப்படின்னு அப்பாஜி சொல்லிட்டு மறுபடியும் அவர் தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் அப்பாஜி முழிச்சுக்கிறாரு. முத்தப்பா என்ன பண்ற அப்படின்னு கேட்குறேன். நான் இப்போ யோசிக்கிறேன். என்ன யோசிக்கிறேன்னா, கடல்லாம் எவ்வளவு ஆழமா இருக்கு, அவ்வளவு ஆழம் வரைக்கும் மண்ணை யார் தோண்டினது, அந்த தோண்டின மண்ணெல்லாம் என்ன பண்ணினாங்கன்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு. அருமையான யோசனை, இப்படியே யோசி அப்படின்னு சொல்லிட்டாரு அப்பாஜி. சொல்லிட்டு மறுபடியும் அவர் தூங்கிட்டார். கொஞ்ச நேரம் போகுது. மறுபடியும் தூக்கத்திலேருந்து எழுந்திருக்கிறாரு. மூத்தப்பா என்ன பண்ற, எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. என்னன்னா, ஒருவேளை இருக்கிற எல்லா எலியும், நாட்டில் இருக்கிற எல்லா எலியும் யானையா மாறிடுச்சுன்னா
வீட்டுக்குள்ள இருக்கிற எலி எப்படி வெளியில போகும், பொந்துக்குள்ள இருக்கிற எலி எப்படி பொந்த விட்டு வெளியில வரும்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு. உடனே அப்பாஜி, என்ன ஒரு அருமையான யோசனை, நீ இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் யோசி அப்படின்னு சொல்லிட்டாரு. கொஞ்ச நேரம் போகுது. மறுபடியும் அப்பாஜி கேட்குறாரு, முத்தப்பா என்ன பண்ற அப்படின்னு. இப்போ நான் வேற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்றாரு. என்ன யோசிக்கிற அப்படின்னு அப்பாஜி கேட்ட உடனே அதுக்கு இவர் சொல்றாரு, இங்கே கழட்டி வச்சிருக்கிற சேனையும் கடிவாளத்தையும் நம்ம விஜயநகரத்துக்கு எடுத்துட்டு போகணுமா, இங்கேயே வச்சுட்டு போகணுமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு. அப்பாஜி உடனே எழுந்துச்சு, என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், குதிரையை யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க, ஆனால் சேனையும் கடிவாளத்தையும் இங்கே கழட்டி வச்சிருக்காங்க, லகானையும். அதை நம்ம ஊருக்கு எடுத்துட்டு போகணுமா, இங்கேயே விட்டுட்டு போயிடலாமான்னு யோசிக்கிறேன்னு உடனே ஐயோ அப்படின்னு இவர் பதறி அடிச்சுட்டு எழுந்திரிச்சிட்டார். இந்த கதையை நான் படிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நம்ம கரெக்டாக பண்ணுறோம், கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு நிறைய யோசிக்கிறோம், பிளான் போடுறோம், அது எக்ஸிக்யூட் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நிஜமாவே அது கரெக்டாக ப்ராப்பராக போகுதா அப்படின்றதுல தான் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். இப்போ இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இது ராஜா காலத்தில் நடந்த ஒரு கதையாக இருந்தால் கூட இன்னமும் இப்போ வரைக்கும் நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றது இன்னும் தெரியாமல் இருக்கோமோ அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இந்த கதையை படித்த உடனே வந்தது. அதாவது ஹியூமன் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, முன்னாடி இருந்த மக்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு வீட்டில் ஒரு நல்லதாக இருக்கட்டும், ஒரு கெட்டதாக இருக்கட்டும், ஒரு எமர்ஜென்சியாக இருக்கட்டும், அந்த தெருவே கூடி வந்து நிற்பாங்க. யாராக இருந்தாலும் மற்றவங்களுக்கு உதவுவாங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் ஒரு திண்ணை இருக்கும். வழிப்போக்கர்கள் கூட அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. யாரோ வந்திருக்காங்கன்னு கதவு சாத்த மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு குடிக்க தண்ணி, மோரெல்லாம் கொடுப்பாங்க. அந்த வரவேற்று உபசரிக்கிறது அதெல்லாம் நம்ம தமிழர் பண்பாடு, அப்படிதான் நம்ம கல்ச்சர் இருந்தது. ஆனால் இப்போ ஒரு வீட்டுக்குள்ள நடக்கிறது பக்கத்து வீட்டுக்கு தெரிய மாட்டேங்குது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் நம்ம எப்போ எழுந்திருச்சு நமக்கு கம்ஃபர்டான டயத்தில் பார்க்குறோமோ அப்போ தான் ஓ இங்கே இப்படி நடந்திருக்கா அப்படின்றதே நமக்கு தெரியுது. அந்த மாதிரி நம்ம ரொம்ப குட்டியாக வீடு இருக்குது, பக்கத்தில் வீடு இருக்குது, ஆனாலும் மக்கள் எல்லாம் ரொம்ப தூரமாக இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. இந்த அன்பு, பாசம், இரக்கம், கருணை, சகிப்புத்தன்மை இதெல்லாம் இப்போ எங்கே போச்சு அப்படின்றதே தெரியல. ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்கோ அப்படின்னு தோணுச்சு. நெய்யை வாங்கிட்டு பாத்திரத்தை பத்திரப்படுத்திட்டு நெய்யை தூக்கி போட்டா அந்த மாதிரி தான் நம்ம எதை பத்திரப்படுத்தணுமோ, எது நமக்கு தேவையோ அதை விட்டுட்டு தேவை இல்லாததை நம்ம பாதுகாக்கிறோமோ, இல்லை அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அப்படின்றது எனக்கு தோணுச்சு. நம்ம மக்கள் முன்னோர்கள் எத்தனை கடவுள்களை வச்சிருக்காங்க, எவ்வளவு வழிபாடுகள் வச்சிருக்காங்க. ஒவ்வொரு கோவிலுக்கும், ஒவ்வொரு சாமிக்கும், ஒவ்வொரு பிரகாரத்துக்கும், ஒன்னொன்னுத்துக்கும் ஒரு கதை இருக்கு, ஒரு கருத்து இருக்கு, அதற்கான காரணங்கள் இருக்கு. ஆனால் நமக்கு அதெல்லாம் தெரியுதா, இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோமா அப்படின்னா இல்லை. ஆனால் நம்ம சடங்கு, சம்பிரதாயம், தேர் இழுக்கிறது, வெடி வெடிக்கிறது இதைத்தான் நம்ம ப்ரையாரிட்டைஸ் பண்றோம். அங்க போய் 4 பேர் கூட சண்டை போடுறோம். இது என்னோட சாமி, உன்னோட சாமி அப்படின்னு சொல்றோம். ஆனா அந்த சாமியோட ஹிஸ்டரி நமக்கு தெரியுமா அப்படின்னா தெரியாது. இந்த மாதிரிலாம் இருக்கிறத பார்க்கும் பொழுது எப்படி இருக்குன்னா, ஒரு பர்ஸு ஃபுல்லாக பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் 1000 ரூபாய் நோட்டு, 500 ரூபாய் நோட்டு, அந்த மாதிரி ஒரு பர்ஸு ஃபுல்லாக பணம் இருக்குன்னா பணத்தை தூக்கி போட்டுட்டு வெறும் பர்ஸை மட்டும், பர்ஸு முக்கியம், இந்த விஜய் ஒரு படத்தில் சொல்லுவாங்கல்ல, கப்பு முக்கியம் பிகிலு அப்படின்னு, அந்த மாதிரி பர்ஸு முக்கியம் பிகிலுன்னு சொல்லி பர்ஸை மட்டும் பத்திரப்படுத்திட்டு பர்ஸுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் தூக்கி வெளியில் போடுற மாதிரி தான் இருக்குது இப்போ நம்மளோட கரண்ட் சிச்சுவேஷன். அப்படிதான் எனக்கு இந்த கதையை படிக்கும் பொழுது தோணுச்சு. முடிஞ்ச வரைக்கும் நம்ம கூட இருக்கிறவங்கள, சக மனிதர்களை நம்ம அவங்கள பார்க்கும் பொழுது, பேசும் பொழுது அன்பா, பண்பா, பாசமா, கருணையா, சகிப்புத்தன்மையோட இந்த மாதிரிலாம் பார்த்து பேசி பழக முயற்சிக்கலாம் அப்படின்றது இந்த கதையிலேருந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதை இன்னைக்கு உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட தமிழ் கிறுக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.